அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் ஜாபிர் பின் அப்துல்லா அபி தல்ஹத் பின் சஹல் அல் அன்சாரி இருவர்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கின்றார்கள். ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய மானம் பறிக்கப்படும் நேரத்திலும் அவருடைய மரியாதைக்கு விளைவு ஏற்படும் நேரத்திலும் எந்த ஒரு முஸ்லிம் அவருக்கு உதவி செய்யாமல் விட்டு விடுகின்றாரோ அந்த நபருக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் அல்லாஹு தாலா தமது உதவியை அவரை விட்டு தடுத்து விடுகின்றான், நிறுத்தி விடுகின்றான். அதே போல் ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய மானம் பறிக்கப்படும் வேளையில் அவருடைய மரியாதைக்கு விளைவு ஏற்படும் வேளையில் எந்த ஒரு முஸ்லிம் அவருக்கு உதவி செய்கின்றாரோ, அவருக்கு ஆறுதலாக இருக்கின்றாரோ, அந்த நபருக்கு எந்த நேரத்தில் உதவி தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா தன்னுடைய உதவியை அவருக்கு வழங்குகின்றான். இந்த ஹதீஸ் அபுதாவுத் ஹதீஸ் கிரதத்திலே 4884வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த ஹதீஸின் மூலம் விளங்க வருவது, ஒரு முஸ்லிமான சகோதரன் அவன் நமக்கு பழக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, பழக்கம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த முஸ்லிம் சகோதரனுடைய மானம் பறிக்கப்படும் வேளையிலும் அவனுடைய மரியாதைக்கு குறைவு ஏற்படும், விளைவு ஏற்படும் வேளையிலும் நாம் அவனுக்கு ஆறுதலாக ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.